டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தவிசாளரும் நூரலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர்களை எங்களுடைய கழகத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் பாராளுமன்ற அவர்களே. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தின் முக்கிய பங்காளி கட்சியாக இருக்கிறது. அதே போல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருக்கமான தொடர்பினை கொண்டிருக்கின்றீர்கள். ஆனபோதும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையை தீர்க்க முடியாமல் உள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய இயலாமையை இது வெளிக்காட்டுகிறதா? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றோம். தலைவர் அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார். சம்பள பிரச்சனைக்கும் அரசாங்கத்துக்கும் வேறு. இது தனியார் நிறுவனம், பெருந்தோட்ட கம்பெனிகள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியும் என்னதான் அழுத்தங்களை கொடுத்தாலும் பெருந்தோட்ட கம்பெனிகள் நீங்கள் இப்போ இந்த முறை மட்டும் இல்லை, பல முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஒரு உதாரணம் உங்களுக்கு, நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால சொல்கிறேன். 2015 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு தேர்தல் நேரம் நாங்களும் 1000 ரூபா வாக்குறுதி கொடுத்தோம். எதிர்கட்சியில் இருந்தவங்க 1000 ரூபா வாக்குறுதி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு புது அரசாங்கம் அமைஞ்சிச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 வருஷமாக அவங்களால அந்த 1000 ரூபா வாங்கி கொடுக்க முடியல. அதுக்காக நான் அவங்கள குறை சொல்லலை. என்னென்னா அரசாங்கத்துக்கு அது முடியாது. அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கனால அழுத்தம் கொடுக்கலாம். அந்த நேரம் அப்படி அவங்க அழுத்தம் கொடுத்து கூட அந்த 100 ரூபா அவங்களால கொடுக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50 ரூபாயா கொடுக்க 100 ரூபா 50 ரூபா கொடுக்கவே முடியல. 100 ரூபா அறிவித்தாங்க, 50 ரூபா அறிவித்தாங்க. அரசாங்கத்தால் கொடுக்குறோன்னு கொடுக்க முடியலை. அதுதான் அரசாங்கத்தோட சூழ்நிலை. இப்போ யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். நாங்கள் இன்றைக்கி அரசாங்கத்தை இருக்கிறனால எங்களால் வாங்கி கொடுக்க முடிய இயலாமல் நிலைமையில இல்லை. அதில் அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி பல தரங்கள் பட்ட அபிவிருத்திகள்லாம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சினூடாக பல அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்தில் ஆளுநர் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் வரலாற்றில் இன்றைக்கி ஒரு சாதனையும் படைச்சிருக்கிறார். எல்லா வேலை திட்டங்களும் உருவாக்கி கொண்டு வந்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இந்த பலம் இருக்குது. சம்பள பிரச்சனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட கம்பெனிகள் அவங்கள்ட்ட விடாப்பிடி. நாங்கள் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டால், இந்த கூட்டு ஒப்பந்தம் இருக்கணும். கூட்டு ஒப்பந்தம் இருக்க நேரம் எல்லா தொழிற்சங்கத்துக்கும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிற்சங்கத்துக்கும் பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு பயம் இருந்துச்சு. இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லைன்னு போனோன்னே அவங்களுக்கு அது லேசாக போயிடுச்சு. இப்போ அதனால தான் இப்போ ஒரு சம்பள பேச்சுவார்த்தைக்கு வராதது கூட அவங்களுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லைங்கிறனால. அவங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு கோர்ட்ஸில் இருக்கிறனால நாங்கள் அந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கு போக இயலாது, போனால் நாங்கள் அது கோர்ட்டை அவமதித்த மாதிரி போயிடும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜனாதிபதியோட இருக்கிறனால தான் ஜனாதிபதி கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராரு. நீங்கள் சம்பளத்தை பெருந்தோட்ட மக்களுக்கு கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு 2 முறை சம்பள பேச்சுவார்த்தைக்கு தொழில் அமைச்சர் அழைச்சிருந்தார். பெருந்தோட்ட கம்பெனிகள் வரலை. அப்போ அரசாங்கம் ஒரு அமைச்சருக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு இருக்குது, தொழில் அமைச்சருக்கு கெசட் பண்ணுறதுக்கு இருக்குது, சம்பள நிர்ணய சபை ஊடாக. அப்போ எதிர்வர காலங்களில் அது நிச்சயமாக நடக்கும். அப்படி தான் கடந்த முறை நாங்கள் 1000 ரூபா சம்பளத்து நேரம் நிமால் சிறிபால்டி சில்வா அவர்கள் தொழில் அமைச்சராக இருந்தார். அப்போ அன்னைக்கு சம்பள நிர்ணய சபையை கூடி தான் அந்த 1000 ரூபாயை நாங்கள் கொண்டுகிட்டு வந்தோம். அப்போ அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அன்னைக்கு அந்த வாக்களிப்பு நடந்துச்சு, வாக்களிப்புக்கு கோரம் இருந்துச்சு வந்தாங்க. ஆனால் இந்த 2 முறை இப்போ நேற்று 24ஆம் தேதி நடந்த சம்பள பேச்சுவார்த்தையில் கோரமே இல்லை. வாக்களிக்க வேண்டிய தொழிற்சங்கங்களே வரல அதுக்கு. சரி, அப்போ நம்ம தொழிற்சங்கம் மேலே மக்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும் தானே. அதுக்கே வரலை. இப்போ அதனால தான் கோரமில்லை. இல்லாட்டி அன்னைக்கு தொழில் அமைச்சர் வாக்கெடுப்புக்கு விட்டு கெசட் பண்ணியிருப்பார். அதுக்கான சூழ்நிலை இல்லை அன்னைக்கு. அப்போ நேற்று நாங்கள் திருப்பி தொழில் அமைச்சரோட பேசியிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இது அமைச்சர் அவர்கள் கெசட் பண்ணி தான் திரும்பி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இயலாமல் இருந்திருந்தால் நாங்கள் விட்டுட்டு இருந்திருப்போம். எந்த அடிப்படையிலே நீங்கள் 1700 ரூபாய் சம்பளம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கீங்க? சம்பள நிர்ணய சபையில் ஒரு இது இருக்குது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கொடுப்பனவு, அந்த செலவு புள்ளி விவரங்கள்லாம் எடுத்த நேரம் 1700 ரூபா தேவைப்படும். அப்போ அதுதான் போன முறை இருந்த நேரம் 1000 ரூபா அன்னைக்குள்ள செலவுக்கு ஏற்ற மாதிரி 1000 ரூபா இருந்துச்சு. அந்த 1000 ரூபாய் தான் நீங்கள் செட் பண்ணேன். இப்போ இந்த முறையும் அந்த 1700 தான் இருந்துச்சு. இப்போ அந்த 1700 ரூபா கேட்டால் தான் ஒரு இலக்காவது வரும், உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சும்மா போயிட்டு 2000 ரூபா 1800 ரூபா கொடுங்க, 2500 ரூபா கொடுங்கன்னா கிடைக்க போகிறதில்ல தானே. அப்போ 1700 ரூபாயை அது கேட்டால் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது வருவாங்க. நாங்கள் இல்லை 1200 ரூபா கொடுங்கன்னா அப்போ இன்னொரு 100 ரூபா தான் கொடுவாங்க.
1100 கொடுப்பாங்க. அப்போ எப்போ போனாலும் வந்து இப்போ மட்டும் இல்லை, இப்போ பலமுறை உங்களுக்கு தெரியும், 1500 வச்சோம்னா 1600 வருவாங்க, 1700 வச்சோம்னா 1300 வருவாங்க. அப்படி தானே வர்றது. இப்போ ரூ. 1000 சம்பள கொடுப்பனவு கூட ஒரு வெற்றி அடைந்த போராட்டமாக நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு உரிய சம்பளம் பொருத்தமான நேரத்தில் வழங்கப்படுவதில்லை, அதற்கான கெடுபிடிகளும் அதிகமாக இருக்கின்றது அல்லவா? இல்லை, அதுதான் வந்து என்னன்னா, ரூ. 1000 வந்து உங்களுக்கு தெரியும், பல வருடங்கள் ரூ. 1000க்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். பல போராட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து, நாளைக்கு ஊடகங்கிறதுல நீங்களும் எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ரூ. 1000 வாங்கினோம். ரூ. 1000 கெசட் பண்ணோடனே கம்பெனிகள் கோர்ட்ஸுக்கு போனாங்க. கோர்ட்ஸுக்கு போன காசையே நான் நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தேன். இப்போ அவங்க வழக்கு கட்டியிருக்க காசே அவங்க மனசு திறந்து வந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு அது சம்பளமாக கூட்டி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இன்னும் லட்சக்கணக்கில் கட்டிக்கிட்டு வராங்க கோர்ட்ஸுக்கு. ஆனால் அந்த மக்கள், அவங்களுக்கு உழைச்சி கொடுக்குற மக்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறதுக்கு அவங்க முன் வரலை. ரூ. 1000 கொடுத்த பிற்பாடு கோர்ட்ஸுக்கு போயிட்டு, கோர்ட்ஸிலிருந்து தான் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாங்களும் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கோம். கோர்ட்ஸுக்கு செலவழித்து தான் அந்த வழக்கை வெற்றினோம். திருப்பி மீண்டும் மேல்முறையீடு செஞ்சுருக்குறாங்க. அந்த வழக்கு போய்கிட்டு இருக்குது. ரூ. 1000 கொடுத்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும், ஏன்னா சம்பள நிர்ணய சபைக்கு போன பிற்பாடு கூட்டு ஒப்பந்தம் இல்லை. கூட்டு ஒப்பந்தம் இல்லாதனால அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி தோட்டங்களில் வழி நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு நம்ம கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி போயிடுச்சு. எல்லாரும் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, கூட்டு ஒப்பந்தனால தான் நம்ம மக்களுக்கு ஒரு சாபக்கேடுனாங்க. இப்போ அதை மக்கள் அன்னைக்கு எங்கிட்ட வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க இப்போ அரசியல்வாதிங்கிறதால நாங்கள் 4 பேரும் கத்திட்டு போயிடலாம். அதை அனுபவிக்கிற மக்கள் இருக்காங்க தானே, அந்த மக்கள் தான் அன்னைக்கு சொன்னாங்க கூட்டு ஒப்பந்தம் கட்டாயம் இருக்கணும்னு. அது எங்கள் தொழிற்சங்கம்னா எல்லா தொழிற்சங்கத்திட்ட தொழிலாளர்களும் சொன்னாங்க. அதுகளை வெளியிலேருந்து பார்த்த அரசியல்வாதிகள் தான் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை கூட்டு ஒப்பந்தத்தினால தான் நாங்கள். இப்போ இன்றைக்கி அதில் உள்ளது எல்லாருமே அதை அனுபவிக்கிறோம். கூட்டு ஒப்பந்தம் ஏன் மீண்டும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்தும் அது முடியாமல் இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா, கம்பெனிக்காரவங்களுக்கு அது சாதகமாக அமைஞ்சிருச்சு தானே. கம்பெனிக்காரவங்களுக்கு தொழிற்சங்கம் இருக்கிற நேரம் இந்த மாதிரி இப்போ 2 சம்பள பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால், இப்போ தொழிற்சங்க நடவடிக்கை நாங்கள் எடுத்திருப்போம். எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து எடுத்திருப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இப்போ இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லைங்கிறனால அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை அவங்களுக்கு. ஏன் மலையகத்தின் மூத்த தொழிற்சங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தற்போது அதிகாரம் இருந்தும் கூட இந்த அதிகாரத்தை வைத்து ஏன் கம்பெனிகளை அழைத்து உங்களுடைய அமைச்சரால் பேச முடியாதுள்ளது? இல்லை, அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பல கம்பெனிகளை அழைச்சி பேசியிருக்கோம். பேசாமல் இல்லை. என்னென்னா, சில கம்பெனிகள் இன்றைக்கி அந்த சம்பளங்கள் கொடுக்கறதுக்கு, குறிப்பிட்ட அளவு சம்பளங்களை கொடுக்குறதுக்கு ஒத்து வர்றாங்க. சில கம்பெனிகள் தான் என்னன்னா இதில் விடாப்பிடியாக இருக்காங்க. அவங்க இப்போ இந்த கம்பெனிகளை ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டில் இப்போ உங்கள் நிறுவனமே நட்டம்னா மூடி பிடிவீங்க. உங்கள் ஓனர் இருக்கார் தான். நீங்கள் இதில் உள்ள வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் நட்டம் போனால் ஏற்றுக்குருவார், 3 மாதம் போனால் ஏற்றுவார், 6 மாதம் போனால். ஆனால் நீங்கள் 30 வருஷம் நட்டத்தில் தான் அந்த கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்கு, பெருந்தோட்டம் கம்பெனி. ஒவ்வொரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாலும் ஆதாயம்னு சொன்னதே இல்லை அவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் பில்லியன் கணக்கில் அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எப்போ எடுத்தாலும் தோட்டம் நட்டத்தில் போகுது. நட்டத்தில் போகிற கம்பெனிகள் தான் இவங்க நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போ அது மாதிரி என்னன்னு கேட்டால், சில கம்பெனிகள் என்ன எடுத்தோன்னே எங்களுக்கு இந்த அளவு கொடுக்க இயலாது. சில கம்பெனிகள் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் 1000 சம்பளம் கேட்ட இடத்துல 1200 கொடுக்குற கம்பெனி இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பேசி தான் செய்கிறாங்க. அப்போ சில கம்பெனிகள் தான் என்னென்னா, எடுத்தோன்னே நாங்கள் இன்னும் ETF கட்டலை, ETF கட்ட முடியல, எங்களுக்கு தோட்டம் நட்டத்தில் போகுது. அப்போ அந்த பல்லவி பாடுற கம்பெனி தான் நிறையா இருக்குது. மக்களிடத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மக்களிடத்திலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்படி பேச்சுவார்த்தைகள் தோல்வியாக இடம்பெறும் போது காலம் கடத்தப்பட்டு தான் இந்த சம்பள கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் 1000 சம்பளத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக போராடித்தான் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. இந்த முறையும் இது ஒரு காலம் தாழ்த்துவதற்கான செயற்பாடா? இல்லை, காலம் தாழ்த்த மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இதுக்கான இறுதி கட்டத்துக்கு போயிருக்கு. அதனால் நான் நினைக்கிறேன் இந்த மாத இறுதியிலையோ இல்லாட்டி மே மாதம் முதல்லையோ அதுக்கான நல்ல தீர்வு வரும்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் ஏன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் 30 நாட்களுக்குள் 1700 சம்பளம் கிடைக்கும் என்ற உறுதிமொழியை வழங்கினார்? ஆமாம், 30 நாள்னு சொன்னோம். என்னன்னு கேட்டால், அன்னைக்கு இருந்த இதுகள் படி அந்த சம்பள பேச்சுவார்த்தை இருந்துச்சு, அதுக்கான இதுகளும் வந்துச்சு. அப்போ அந்த இதை வச்சு நாங்கள் சொன்னோம் 30 நாளுக்குள்ளே நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ அன்னைக்கு அவங்க சம்பளத்துக்கு வரல. வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே வந்து அந்த சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். வரலை. அதுக்கு பிற்பாடு ஒரு ஒத்துழைப்பு திருப்பி 7 நாள் திருப்பியும் வரலை. அப்போ அதனால் சில காலதாமதம்.
மலையத்தில் போராட்டம் நடத்தினீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தினால் ஏதாவது நன்மை விளைந்தது என்று இல்லை என்னன்னா நினைக்கிறீர்களா? கம்பெனி பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா கம்பெனிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக ம். மக்கள் அந்த போராட்டத்துக்கு முன் வந்தாங்க. கொழும்புலேயும் ஒரு போராட்டம் நடத்தி அவங்களுக்கு ஏன்னா நாங்கள் வலம்பையாக மலையகத்தில் நடத்துகிற நேரம் கொழும்புல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சரியா கம்பெனிக்காரவங்க என்னென்னா கொழும்புல இருந்தேன்னா அங்கே எங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குற சம்பளத்தை வாங்கி தான் கொழும்புல இருக்கிறாங்க கம்பெனிக்காரவங்க. அப்போ இவங்களுக்கு அது தெரியாது தானே. அப்போ கொழும்புல ஒன்று நடத்தணும், அது வெற்றி அளிச்சிச்சு. அதுக்கு சில அரசியல் இடையூறுகளாக இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே மலையகத்தில் எல்லா நகரங்களிலையும் வர்த்தகர்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே மாதிரி மக்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. என்னென்னா 24ஆம் தேதி அந்த இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக அது வெற்றி அளிச்சிருக்குது. ஆனால் கொழும்பில் நடந்த போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ நீங்களோ ஏன் கலந்து கொள்ளவில்லை? இல்லை நாங்கள் நாட்டிலையும் இருக்கலை, மக்கள் தான் அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய பின்வரிசை உறுப்பினர்கள் அதை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. மக்கள் தான் ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அதனால் சரி, இந்த சம்பள பிரச்சனை எவ்வளவு காலத்துக்குள் தீர்க்கப்படும் என்று நீங்கள் உறுதியான ஒரு தேதியை அறிவிக்க முடியுமா? உறுதினா இப்படி தான் இப்போ இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் நாங்கள் இப்போ வந்து என்னென்னா தொழில் அமைச்சர் தான் இதை கெசட் பண்ணுறது. என்னென்னா இன்றைக்கி வந்து கம்பெனிக்காரவங்க வந்து விடாப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இது எங்களுக்கு கோர்ட்ஸில் இருக்குது. அதனால் இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, அதுக்கு நாங்கள் தீர்வு எடுத்துக்கிட்டு தான் வரணுங்கிறாங்க. இப்போ அவங்களோட புது கதை அது. அப்போ அதனால் அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், இந்த சம்பளத்தை கொடுத்தா மாதம் இல்லாட்டி வருஷம் அவங்களுக்கு 32 பில்லியன் நட்டம்னாரு. சரி, ஏன்னா வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்குறது தானே அவங்க. அதனால் மெயினாக எங்கள் மக்கள் உழைச்சி கொடுக்கல, அவங்க கம்பெனிலேருந்து கொண்டு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எங்களை பொறுத்தவரை என்னென்னு கேட்டால் நாளைக்கோ நாளான்றைக்குன்னு சொல்லல, அது கூடிய விரைவில் அதுக்கு நல்ல தீர்வு வரும். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சம்பள பிரச்சனையை தவிர்த்து பல பிரச்சனைகள் மலையகத்தில் இருக்கின்றன. குறிப்பாக கம்பெனிகளின் கெடுபிடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. உரிய நேரத்தில் சம்பளம் கொடுக்கப்படாத நிறுவனங்களும் இருக்கின்றன. ஏன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க முடியாது? இல்லையே, அப்படி எங்கேயுமே இல்லையே. எல்லா கம்பெனிகள்லையும் 10ஆம் தேதி சம்பளம் போடுறாங்க, அது இல்லைன்னு இருக்குல்ல. சில நேரம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வந்தால் கூட 8ஆம் தேதி சரியான வேலை நாட்கள் வழங்கப்படுவதில்லை என்று இல்லை கொடுக்குறாங்க. இல்லை அதில் வந்து நான் ஒத்துக்கிறது இல்லை. என்னென்னா நான் தோட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ சில பேர் நாங்கள் தோட்டத்தில் இருக்கோன்னு சொல்லி தேர்தல் நேரத்துக்கோ அதுக்கோ சொன்னாலுமே உண்மையாக தோட்டத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லா கம்பெனிகளும் தேவைப்பட்ட மாதிரி வேலை கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆளுக்கு போகிறது தான் குறவு. என்னென்னு போகிறது குறவுனா கம்பெனியோட சம்பள முறை சரியில்லை. இன்றைக்கி ஒழுங்காக கௌரவமாக அவங்களுக்கு ஒரு 1500 சம்பளம் கொடுத்தாலே அவங்க இன்றைக்கி தோட்டத்தில் வந்து வேலை செய்வாங்க. இவங்க 1000 கொடுக்குறனால இன்றைக்கி என்னென்னா எங்கள் மக்கள் தோட்டத்தை விட்டு எல்லாம் நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. வெளி வேலைக்கு போனால் 1500 சம்பளம் கிடைக்கும், 2000 கிடைக்கும். அப்போ அதனால் தோட்டத்துக்கு பெருசாக யாரும் வேலைக்கு போகிறதில்லை. ஆனால் கம்பெனிகளை பொறுத்தளவில் ரெண்டு பேருக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கொடுக்குறாங்க. வேலை நாட்கள் குறைக்கலை, வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆள் இல்லை. அது ஆள் இல்லாததுக்கு காரணம் கம்பெனி. அண்மை காலமாக வெளியார் உற்பத்தி முறை அவுட்கோயிங் சிஸ்டம் பற்றியான பேச்சுவார்த்தைகள் கதையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? அந்த அவுட்க்ரோ தனி இது வரணுங்கிற நாங்களும் ஆசை தான். அதுக்காக வந்து இப்போ இருக்கிற அவுட்க்ரோ சிஸ்டம் முறை இல்லை. இப்போ இருக்கிற அவுட்க்ரோ ஆனால் இறுதியாக செய்யப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தில் அதற்கான இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று நினைக்கின்றேன். அவுட்க்ரோனா எப்படின்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இப்போ மலையகத்தை பொறுத்தளவில் தோட்டம் வந்து எங்கள் விட்டு அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒப்பு இருக்கலாம், கம்பெனிக்காரங்களுக்கு ஒப்போட தோட்டத்தை கொடுக்கல, குத்தகை தான் கொடுத்துருக்குறாங்க. தோட்டத்தை வந்து அந்த மக்கள் எங்கள் மக்கள் விட்டு 200 ஏக்கராக இருக்கலாம், 1000 ஏக்கராக இருக்கலாம், அது எங்கள் மக்கள் விட்டு காணி. அதை வந்து நாங்கள் அவுட்க்ரோ சிஸ்டத்துக்கோ இல்லாட்டி சிறு தோட்டங்களுக்கோ போயிட்டு வெளியார உள்ளே கொண்டு ஊடுருவ இயலாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அந்த தோட்டத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா 200 ஏக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 100 பேர்த்துக்கு கொடுங்க, தோட்டத்தை கொடுங்கன்னு சொன்னால் என்னென்னா, இப்போ 30 நாள் 20 நாள் வேலை கொடுத்தீங்கன்னா 10 நாளைக்கு ETF EPயோட வேலை கொடுங்க, 10 நாளைக்கு அவுட்க்ரோ சிஸ்டத்தில் கொடுங்க. அவுட்க்ரோவும் கௌரவமாக கொடுங்க, 50 ரூபாய்க்கு இல்லை 100 ரூபாய்க்கு கொடுங்க. இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு தோட்டங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு பச்சை குழந்தை எடுப்பாங்க, 230 ரூபாய்க்கும் எடுப்பாங்க. எந்த நாள் எங்களுக்கு மட்டும்தான் 40 ரூபா 50 ரூபா. சரியா? அப்போ அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ அவுட்க்ரோ சிஸ்டம் அப்படி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்துரோட்ட பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் சில பேர் நல்லவனு சொல்கிறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 1000 தேயிலை, இன்னொருத்தருக்கு 1500 தேயிலை, இன்னொருத்தருக்கு 2000 தேயிலை. அப்போ அவங்க என்னென்னா தேயிலையை பறித்து கொடுத்துடணும், உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. கொழுந்து இல்லாத காலத்தில் ஒன்றுமே இல்லை.
இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அவங்களுக்கு அந்த காணியை கொடுங்க. வெளியாரும் அந்த காணிகளுக்கு வந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் தானே பரம்பரையாக அந்த காணி எங்கள் மக்கள் தான் இவ்வளோ காலமாக கட்டி காத்துட்டு வந்திருக்காங்க. அதனால அவுட் க்ரோ சிஸ்டமோ சிறு தோட்ட முதலாளி மாதிரி ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு அரை ஏக்கரை கொடுத்துப்புட்டு அந்தந்த தோட்டத்துக்கு இன்னொரு வெளியிலேருந்து ஒரு 50 குடும்பத்தை கொண்டு வந்தாங்கன்னா எங்களோட இருப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 200 ஏக்கர் இருந்தால் 100 குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு 2 ஏக்கர் படி கொடுங்க. ஏன் தரிசு நிலங்களை மக்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது? அதுதான் கம்பெனி அரசாங்கத்தில் அந்த சட்டமும் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வந்து 38,000 ஹெக்டேர் இருந்துச்சு தரிசு நிலம் விவசாயத்துக்கு கொடுங்க. நாங்கள் அப்போ கம்பெனிக்காரவங்க என்ன செஞ்சாங்க, தட்டப்புன்னு எல்லாம் க்ளீன் பண்ணாங்க, அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு அது கேட்க போனால் சில தோட்டங்களில் அப்படி கொடுத்துருக்குறாங்க, தரிசு நிலங்கள் கொடுத்துருக்காங்க விவசாயம். சில தோட்டங்கள் குத்தகையின் அடிப்படையில் குத்தகை சின்ன இதுகளில் கொடுத்துருக்குறாங்க, குத்தகை அடிப்படையில் நிறைய விவசாயங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சில கம்பெனிகள் என்னென்னா வெளியாருக்கு கொடுக்குறதுக்கு விரும்புகிறாங்க, ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்க மக்களுக்கு கொடுக்குறது இல்லை. அந்த சூழ்நிலை இருக்குது. அதுக்கான காரணம் இல்லை என்ன கம்பெனிக்காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குத்தகைக்கு வாங்கினோன்னா அவங்கள்ட்ட இடம் அது அந்த உள்ளவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்கள்ட்ட எண்ணங்கள் தான். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய செயற்பாடுகள் நுரலிய, கண்டி, பதுளை ஆகிய மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களில் எவ்வாறு இருக்கின்றது? செயற்பாடுகள் குறைவாக இருப்பதாக அறிய முடிகின்றது. இல்லை, தொழிற்சங்கங்கிற ரீதியில் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியாக எல்லா மாகாணங்களிலும் இருக்குது. அது நுவர்லியா மாவட்டமாக இருக்கலாம், பதுளையாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், ரட்னபுரையாக இருக்கலாம், கேகாலையாக இருக்கலாம், மாத்தளை, களுத்துறை எல்லாம் இருக்குது. அந்த செயல்பாடுகள் கட்சிங்கிறது தலைமைத்துவங்களோட சரியாக தான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை சரியாக செஞ்சுக்கிட்டு போகணுமே. இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மாகாண சபையோ பிராதேச சபையோ நகர சபையோ பாராளுமன்றம் இருந்தால் மட்டும்தான் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் அதை ஒரு உணர்வுபூர்வமாக செஞ்சுக்கிட்டு வரணும். வந்தால் தான் அந்த இதுகள் அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் தீரும். காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் எல்லா ஏரியாவிலையும் உங்களுக்கு தெரியும் 44 காரியாலயங்கள் இருக்குது. அந்தந்த காரியாலயங்களில் அங்கத்தவர்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்தில் அந்த வேலைகள் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது நுவரெலியா மாவட்டத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படுவதாக தெரிகின்றது. இல்லை, இளைஞர் அணி கூட அநேகமாக நுவரெலியா மாவட்டத்தை தான் மையப்படுத்தி இருக்கு. இல்லை, இளைஞர் அணி தலைவர் வந்து நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிறார். எல்லா மாவட்டங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோமே. பதுளைக்கும் கொடுத்துருக்குறோம், ரட்னபுரைக்கும் கொடுத்துருக்குறோம், கேகாலைக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போ என்னென்னா அந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் இளைஞர் அணி இல்லாமல் அவங்க என்னன்னு கேட்டால் மற்ற நாளுக்குள்ளே அவங்க கலந்துக்கணும். இப்போ நுவரெலியா மாவட்டம் மட்டும் அரசியல் இல்லையே, எல்லாத்துகளையும் தானே. இப்போ இளைஞர் அணியை வந்து இப்போ எங்களோட பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இருந்தார். அவர் இருக்க நேரமும் எல்லாத்துக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கினார். அதுக்கு பிற்பாடு ராஜமணி பிரசாத் வந்தார், அவர் இருக்க நேரமும் சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. அதுக்கு பிற்பாடு அர்ஜுன் வந்திருந்தார், அர்ஜுன் வந்த பிற்பாடு எல்லாத்துக்கும் அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. இப்போ ரூபன் வந்திருக்கிறாரு, ரூபனுக்கும் அந்த சந்தர்ப்பம். இப்போ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாத்துக்குமே வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வழங்கி இருக்குது. இப்போ அவங்களூடாக அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களையும் இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் அதை செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா அவங்க தான் செஞ்சுக்கிட்டு போகணுமே வந்து சந்தர்ப்பம் தானே அவங்கள தேடி வராது தான். தேர்தல் காலத்தில் பல கூட்டணிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. நீங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்திருக்கின்றது. எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகின்றீர்களா? நிபந்தனை என்று யாரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலையே. ஜனாதிபதியோடு நாங்கள் இருக்கிறோம், தேர்தல் நேரம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இன்றைக்கி இந்த நாட்டில் ஜனாதிபதி வந்து உங்களுக்கு தெரியும், நாட்டில் வந்து ஒரு பாரிய பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் தான் உங்களுக்கு தெரியும் 69 லட்சம் வாக்கெடுத்த ஒரு ஜனாதிபதியவே வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் பலருக்கு அழைப்பு விடுத்தார் தானே, யாருமே இந்த நாட்டை எடுக்கிறதுக்கு வரலையா? இன்றைக்கி இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் பொறுப்பெடுத்தார். இன்றைக்கி வேணால் நாளுக்கு நாள் டிவிலையும் அதுலேயும் வேணால் கத்திக்கிட்டு இருக்கலாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செஞ்சுருவோம், அப்படி வருவோம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். அன்னைக்கு நாடு அந்த பாதாளத்தில் இருக்கிற நேரம் யாருமே பொறுப்பெடுக்கலையே. இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் தானே பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்து இன்றைக்கி இந்த 2 வருஷ காலமாக நாட்டில் இன்றைக்கி என்னத்துக்கு போலிங்க நிற்கிறீங்க? ஒன்றுக்குமே இல்லை தானே. நாடு இன்றைக்கி ஒரு பொருளாதார ரீதியில் பெரிய வளர்ச்சி அடையாட்டியும் நாட்டு மக்கள் அன்றாட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க தானே. அப்போ அவர் தான் இன்றைக்கி நாட்டுக்கு ஜனாதிபதி. அப்போ அவரோட தான் நாங்கள் இருக்கிறோம். நம்ம எதிர்காலத்தில் இடம்பெறப் போகும் தேர்தலில் எவ்வாறான நிலைப்பாடை கொண்டிருக்கின்றீர்கள்? தேர்தல் வர்ற நேரம் நாங்கள் சொல்லுவோம். ஆமாம், இப்போது ஒரு சிங்கள தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் சிறுபான்மை கட்சிகள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் மலையத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை முன்மொழியும் அல்லது செயற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கின்றதா? நீங்களும் ஒரு நல்ல சிரேஷ்ட ஊடகவியலாளர், வளர்ந்து வர்றவர், உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து பெரும்பான்மையின நாடு.
எப்போதுமே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம சிறுபான்மையின மக்கள். அந்த வர்ற ஆட்சியில் தான் நம்ம இருந்து தான் நம்ம மக்களுக்கு தேவையானதுகளை செய்யணும். மலையகத்தை பொறுத்தவரையில் எனக்கு தெரிய இப்போ இன்றைக்கி 94ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதியாக வந்துச்சு. அப்போ அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமன் ஐயா இருந்தார், ஆறுமுகம் தொண்டமன் ஐயா இருந்தார். அன்றைக்கி உள்ள அமைச்சராக முத்துசிவலிங்கம் இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் பெருந்தோட்டங்களுக்கு மின்சாரமே கொண்டு வந்தாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரும்பான்மையின நாடுனாலும் இன்னும் கிராமத்துக்கு போனீங்கன்னா மின்சாரம் இல்லாமல் இருக்காங்க. தோட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கி 99% கொடுத்தானே இருக்குது. சரியா? கல்வி முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடசாலைங்கிறது வந்து இன்றைக்கி அவ்வளோ தோட்டத்துக்கும் வளர்ச்சி அடைந்து தானே இருக்கிறோம். அப்போ நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறனால தான் இவ்வளவும் பேசி வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ எந்த அரசாங்கமும் வந்தாலே அது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரசாங்கம் லேஸ்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்டையும் நம்ம ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி தட்டி கேட்டு அதுக்கெல்லாம் இது பண்ணி தான் நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நான் கூட மக்களிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, இதை வெளிப்படையாக நாங்கள் பேச வேண்டும். மலையத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்போது இருந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி இப்போது அந்த அந்த அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் பேசுகின்றார்கள். இல்லை, அது இருக்கலாம். என்னென்னா அவர் வந்து ஆழ்வமிக்க நல்ல ஒரு தலைவர் ஆறுமுகன் தொண்டமான். அதனால் எந்த அரசாங்கம் எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அது நான் அவரோட இருந்தனால எனக்கு தெரிஞ்சனால அவருக்கு ஒரு பயம் இருந்தாங்க. சரிதானே? இப்போ அந்த பயங்கிறது குறவு இருந்திருக்கு, இல்லைன்னு இருக்கிற குறவு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி எங்கிட்ட இளம் தலைவர்கள் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு இன்றைக்கி மக்களுக்கு பிரச்சனை வர்ற நேரம் அதுக்கான முகம் கொடுத்துக்கிட்டு தான் வர இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இந்திய வீடமைப்பு திட்டத்தை பற்றி பேசுவோம். எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது இப்போ இந்தியா வீடமைப்பு? உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, ஆனால் சொல்கிறேன். இந்த 4000 வீடு கொண்டு வந்தது தான் ஆறுமுகம் தொண்டமான். அவர் தான் டெல்லியில் போயிட்டு அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார். சோனியா காந்தி அம்மையார்கிட்ட போய் பேசி வடக்கு கிழக்கு 50,000 வீடு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் தான் 4000 வீடு பேலன்ஸ் போட்டு வாங்கி தான் செஞ்சோம். அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியா அரசாங்கம் கொடுத்தோன்னே இன்றைக்கி போய் பேசிட்டு வந்தாலும் 4,500 கொடுக்க மாட்டாங்க. அது நாள் எடுக்கும், அப்படி தான் வரும். அப்போ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர நேரம் தான் அரசாங்கம் மாற்றம் பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடு வந்த அமைச்சர் அந்த வீடுகளை கட்டினார். அதுக்கு பிற்பாடு பாரத பிரதமர் வந்து நாட்டுக்கு வர்ற நேரம் 10,000 வீடு தர்றேன்னு சொன்னார். அப்போ அந்த 4000 வீடு எங்களுக்கு கொடுக்குற நேரம் 9,5 லட்சம் தான் ஒரு வீட்டுக்கு. நம்ம நாட்டு இதில் 1,5 லட்ச ரூபா போட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். 10,000 வீடு கொடுக்குற நேரம் 9,5 லட்சம். அதுக்கு பிற்பாடு நாட்டில் உள்ள பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், கோவிட் காலம் இதெல்லாம் வந்த பிற்பாடு ஒரு வீட்டுக்கு வந்து 28 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு வந்து எங்களோட அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பல முறை டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்க இந்தியா ஹைகமிஷனரோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். போய் நடத்தி தான் இன்றைக்கி அதுக்கு வந்து பல வருடங்கள் சென்று 28 லட்ச ரூபா அனுமதி கிடச்சிச்சு. 28 லட்ச ரூபா நினச்ச நேரம் நவம்பரில் நாம் 200 செய்கிற நேரம் நிதி அமைச்சர் அவர்கள் நாட்டுக்கு வர்ற நேரம் அதுக்கான ஆரம்ப திட்டங்கள் செய்யப்பட்டுச்சு. ஆரம்ப திட்டங்கள் செஞ்சு இன்றைக்கி 1300 வீடுகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிற்பாடு அதில் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவுமே இருக்காது. இந்தியா வந்து உயர் ஸ்தானர்களை தான் அந்த வேலையை செய்வாங்க. அவங்களே டெண்டர் கோல் பண்ணுவாங்க, அவங்களே செய்வாங்க. வேலையை பார்க்குறது தான் எங்கள் அமைச்சு வேலை. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சு தோட்ட உட்கடமை அமைச்சுன்னு வேலை. அதிலிருந்து நாங்கள் 4 லட்ச ரூபா உட்கடமை வசதிக்கு காசு கொடுக்குறோம். மின்சாரம், தண்ணி அதுகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். அப்போ இப்போ அந்த வீட்டுக்கான இதுகள் 2 நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் கொடுக்கும். ஏற்கனவே அவங்க தனியாக 2 நிறுவனங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. என்ஐசிஐக்கும் எஸ்டிசி என்ஜினியர் பொருளியல் என்ஜினியர் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீடமைப்பு அதிகார சபைக்கு தான் கிட்ட நியாயமான வீடுகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க டெண்டர் கால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டெண்டர் இது நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்தோடனே அடுத்த மாதம் முதல்ல இப்போ ஒரு பகுதி இதுக்கு என்ஜினியர் கோஆப்ரேஷனுக்குள்ளதை வந்து இப்போ அடுத்த வாரத்தில் வேலை ஆரம்பிப்பாங்க. வீடமைப்பு அதிகார சபைக்குள்ளதை மே 1 பிற்பாடு வேலை செய்வாங்க. அப்போ அது வந்து இந்திய அரசாங்கம் தான் டெண்டர் கோல் பண்ணுறதுலேருந்து கொடுக்குறதுலாம் அவங்க தான் செய்வாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அந்த வேலையை பார்க்குறது தான் எங்கள் வேலை. 7 பேச்சஸ் காணிங்களா அல்லது 10 பேச்சஸ் காணி? 10 பேச்சஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மலையக மக்கள் முன்னணி தலைவர் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த இந்திய வீடமைப்பு திட்டத்திலே கட்சி சார்ந்த அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் வீடமைப்பு திட்டம் வழங்கப்படுவதாக. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய இல்லை, அவர் சரியான பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா 4000 வீடு கொடுக்குற நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்
அங்கத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்குன்னு இல்லை. இப்போ அந்த 4000 வீடு கொடுக்குற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டவாரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நேரம் புறக்கணிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இப்போ வீடு கொடுக்குறாங்க. ராதாகிருஷ்ணன் சரியாக தான் சொல்லியிருக்கார், பிழையா சொல்லலை அவர். என்னென்னா அந்த நேரம் யார் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அப்படி அது எனக்கு தெரியாது. அந்த நேரம் யார் யார் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வீடமைப்பு அதிகார சபை ஊடாக போயிட்டு தோட்டத்தில் துறை இருக்கிறாரு, வெல்ஃபேர் இருக்கார், அவங்க யார் யாருக்கு வீடு தேவைங்கிறத பார்த்து நாங்கள் போயிட்டு யாரையுமே விரல் நீட்டுறதில்லை, அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க நாங்கள் நீட்டலை. அங்கே தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் எந்தெந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பேசணுங்கிறதுக்காக எதையாவது பேசிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. அங்கே தோட்டத்தில் போய் பார்க்கணும். நம்ம நாளைக்கு அதுக்கு ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அன்னைக்கு நான் டிவிக்கு வரணுங்கிறதுக்காக பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கணும். யார் யாருக்கு நீங்கள் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் போங்க, எந்தெந்த கட்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள் இவர்களுக்கு தான் வீடமைப்பு? அதான் வீடமைப்பு அதிகார சபையும் தோட்ட மேனேஜ்மெண்ட்டும் வெல்ஃபேரு அங்கே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. நாங்களே சொல்லியிருக்கிறோம் எங்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு எந்த இதில் தலையீடும் செய்யக்கூடாதுன்னு. அதனால் எங்கள் கட்சிக்காரங்களே எங்கிட்ட கேட்குறாங்க, போன அரசாங்கத்தில் இருக்கிற நேரம் அவங்க கட்சிக்காரவங்களுக்காக கொடுத்தாங்க, அப்போ அவங்க அரசியல் பேச நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா யாருக்கு வீடு இல்லையோ அந்த நேரம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுங்க முடியும். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தொடர்ச்சியாக ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார். மலையகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் மலையத்தினுடைய பிரதிநிதிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்று. அதற்கு சாதகமான பதில் கிடைத்ததா? இல்லை, அதில் சேர்ந்து செய்யணுங்கிறதுல நல்ல உள்ளவங்களுக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா எங்களோட பேசுகிறவங்கள பற்றியும் தெரியும். சில பேர்த்துக்கு என்னென்னா இப்படி போயிட்டா நம்ம அரசியல் இல்லாமல் போயிடுவோங்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த பின்னடிப்பு செய்கிறது, நேரத்துக்கு நேரம் ஏதாவது ஒரு இதில் போட்டு. மற்றபடி மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் மேலே உள்ள அக்கறை உள்ளவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன் ஒற்றுமைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது? இல்லை, ஒற்றுமை தானே. இப்போ சில பேர் என்ன பார்க்குறாங்க, அவங்களோட சுயநலத்துக்கு தானே பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து போனால் நான் பாராளுமன்றத்துக்கு இல்லாமல் போயிடுவனோ, தொங்கிட்டு வரவங்க சில பேர் இருப்பாங்க தானே. அப்போ அவங்க மாதிரி நினைக்கிறது என்னன்னு கேட்டால் இப்படி வந்தோம்னா நம்ம இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னோடனே அதை உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறது. இன்றைக்கி யாருங்க மக்கள் மேலே சிந்திச்சு இன்றைக்கி மலைய மக்கள் மேலேன்னு சொல்கிறாங்க. அந்த மக்களோட முழுமையான இதுகள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்றைக்கி தோட்டத்தில் இருந்து வாழ்கிறாங்க? சொல்லுங்கள் பாப்பா. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தோட்ட மக்களோட இன்றைக்கி ஒன்றா இருந்து வாழ்கிறவங்கன்னு சொல்லுங்கள். பேசுகிற நேரம் வேணால் சொல்லலாம், எங்களுக்கு தான் பெருந்தோட்ட மக்களை பற்றி தெரியும், எங்களுக்கு தான் அவங்களோட எல்லா இதுகளும் தெரியும்னு போய் பார்த்து கேட்டுட்டு சொல்ல வேண்டியது தான். அந்த மக்களோட வாழ்கிறவங்க எத்தனை பேர்? அவங்களோட அன்னாட கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? அது சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அவங்க ஜீவனோட சேர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்னென்னா அன்னன்னைக்கு ஊடகத்தில் வரணுங்கிறக்காக எதையாவது பேசிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சம்பள பிரச்சனை உள்ளிட்ட ஏனைய பிரச்சனைகள் அவற்றையும் தீர்ப்பதற்கு மலையத்தில் உள்ள அனைத்து பிரதிநிதிகளும் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் அல்லவா? ஏன் அந்த செயற்பாட்டை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுக்க முடியாமல் இருக்குது? இல்லை, இப்போ நாங்கள் இப்போ அன்னைக்கு ஒரு நாள் இது போராடுறதுனால தான் நான் காலையில் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு விடுத்தோம். நான் தான் சொன்னேன் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைங்க அப்படின்ட்டு. ஒத்துழைக்கிறேன்னு சில பேர் சொன்னாங்க. வெளியிலேருந்து சில பேர் அதுக்கு இடைஞ்சலும் இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் எப்படி ஒன்று சேர்க்குறது? ஏன் நீங்களே தலைமைத்துவம் ஏற்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமைத்துவம் ஏற்று அதனை செய்ய முடியாமல்? தலைவர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் இருக்கிறார் தானே, நான் தவிசாளர் தானே. ஆமாம், ஏன் உங்களால் செய்ய முடியாது? அதுதான் இல்லை, இப்போ என்னென்னா அதை தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல. ஏனென்றால் நீங்கள் மலையத்தில் ஒரு மூத்த தொழிற்சங்கம், நீண்ட காலமாக மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற தொழிற்சங்கம் என்ற வகையிலே நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பை செய்யலாம் அல்ல இலங்கை தொழிலாளர்? இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதான் நாங்கள் தான் அதுக்கு தானே ஜீவன் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்ட்டு. அதில் சில பேர்த்துக்கு உடன்பாடு இருக்குது, சில பேர்த்துக்கு உடன்பாடு இல்லை. சில பேர்த்துக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த சுயநல இதனால். சரியா, நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிறது இல்லை. இன்றைக்கி மக்களுக்கு பிரச்சனை வரணும்னா நம்ம எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே இருந்து எல்லாருமே பேசணும். ஏனென்றால் நீங்கள் சற்று முன் கூட சொல்லியிருந்தீர்கள், இறுதியாக நடந்த சம்பள பேச்சுவார்த்தையிலே, சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தையிலே தொழிற்சங்கங்கள் கூட ஒற்றுமையாக இல்லை என்று. அதுதான் அந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தேன். இல்லை, சில பேர் வரலை, அந்த இதுக்கு அவங்க வரலை. வந்திருந்தாங்கன்னு சொன்னால் ஓட்டிங்லாம் அன்றைக்கி தெரிவு செஞ்சுருக்கலாம். அன்றைக்கி 1000 ரூபா நாங்கள் கெசட் பண்ணுற நேரம் ஓட்டிங்கில் தான். அன்றைக்கி 1700 24 நாங்கள் கெசட் பண்ணியிருக்கலாம். என்னன்னு கேட்டால் ஓட்டிங் நடந்திருந்தா, ஓட்டிங்கே கோரம் இல்லாத நேரம் எப்படி நீங்கள் ஓட்டிங் வைப்பீங்க? வெளியில் பேசுகிற நேரம் ஊடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன தொழிற்சங்கம் அப்படி இப்படி நாங்கள் மக்கள் மேலே அக்கறை இப்படிங்கிற மாதிரி.
ஆனால் வர்றீங்க இல்லையே. ஆனால் மலையக மக்கள் முன்னணியுடைய தொழிற்சங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. 2000 ரூபாய் சம்பள கோரிக்கையை முன்வைக்க வேண்டும், ஆனாலும் கூட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதில் ஒரு டீல் அரசியலை மேற்கொள்கின்றது என்று கிட்னன் செல்வராஜ் யாரு கிட்னன் செல்வராஜ் மக்கள் விடுதலை முன்னணியுடைய தொழிற்சங்கம் 2000 வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கணும். இதுக்காக நான் அவர்கிட்ட வந்து அரசியல் பதிலாக எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அரசியலை எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன இருக்கிறாங்கன்னா, எங்ககிட்ட ஏதாவது சொன்னோன்னா அதை வச்சுட்டு அவங்க ஒரு மாதம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த இதுக்கெல்லாம் நான் விரும்பல. சரியா? அவங்க வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம். நாளைக்கு எந்த இடத்துல போராட்டம் செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்களோட வந்து நிற்கிறோம். ஏங்க நடக்காததெல்லாம் பேசுகிறோம்? 1700 ரூபா கேட்டால் இவங்க கொடுக்குறான்ல, நீங்கள் 2000 ரூபா கேட்டால் என்ன நடக்க போகுது? இப்போ நம்ம ஒரு யதார்த்தத்தை பார்க்கணும். அதனால் அதுதான் சொல்கிறேன், சில பேர்த்துக்கு ஊடகம் முன்னுக்கு வர்றதுக்கு ஆசை இருக்குது. அதுக்காக எதையாவது நான் அதனால தான் நிறைய பற்றி பேசுகிறதில்ல. நாங்கள் பேசுனா அதுக்கு ஒரு மாதம் போய்கிட்டு இருக்கோம் ரீல். அது அவங்களோட அரசியல். ஏன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு அன்றாட வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு வேலை இருக்குது. அப்போ அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை விட்டு ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதுலேயே காலம் போயிடும். அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ அவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கணும். நாங்கள் அதுக்கு பதில் சொன்னோன்னா அதை வச்சு இன்னொரு மாதம் போவோம் இந்த ரீல். அதான் நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னே சொன்னால் அடுத்தவங்களை பற்றி பேச நான் விரும்பலை. நிச்சயமாக மலையக மக்களுக்கான காணி உரிமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அந்த திட்டம் இப்போது எவ்வாறான நடைமுறை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சர் ஜனாதிபதியோட பேசியிருந்தார். பேசி அவங்களுக்கு 10 பேச்சஸ் காணி கொடுக்கணும். ஜனாதிபதி அதுக்கான நிதிகளும் ஒதுக்கிது. அதுக்கும் பல பேர் குறைகள் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது செய்கிறது தானே கஷ்டம். அப்போ அதுக்கான இப்போ அந்த டீட் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இப்போ இதுலேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே வீடு கட்டப்பட்ட வீடுகள் இருக்குது. 7 பேச்சஸ்லாம் நிறைய வீடுகள் கட்டின வீடுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒப்பனை கொடுக்கணும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது கூட சில நேரம் சொல்லுவாங்க, 10 பேச்சஸ்ன்னு தானே சொன்னாங்க, இப்போ 7 பேச்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த உரிமைன்னு சொல்லி ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இப்போ ஏற்கனவே சேவையர் செஞ்சுருந்தது. அந்த இதுகளுக்கெல்லாம் டீடு கொடுக்கறதுக்கான வேலைகள்லாம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர் அந்த இதோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜனாதிபதியும் எல்லாத்துக்கும் இந்த காணி கொடுக்கணுன்னாரு. இப்போ காணி கொடுக்குறதுன்னா உடனே அளந்து இன்றைக்கே அவ்வளோ பேத்துக்கு கொடுக்குறது இல்லை தானே. அப்போ அந்தந்த இதுகளுக்கு அதுக்கான மீட்டிங்ஸ் அதுக்கெல்லாம் தான் போய் நடந்துக்கிட்டு இருக்குது. எதிர்வர காலத்தில் அதுக்கு நல்லதாக நடக்கும். எவ்வாறு நடைமுறைகள் தற்போது இடம்பெறுகின்றன? அதான் சொன்னேன், எவ்வளோ காலம் எடுக்கும்? இப்போ ஏற்கனவே கொடுக்க வேண்டியவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடு கட்டப்பட்ட வீடுகளுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க. மிச்சம் உங்களுக்கும் அதுக்கான நடைமுறை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய எதிர்கால திட்டம் என்ன அரசியல் ரீதியாக? இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க, தேர்தலுக்காக வர்ற கட்சி இல்லை. அதே மாதிரி தொழிற்சங்கமும் மக்களுக்கு அன்னைக்கு உள்ள அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்குது இலங்கை தொழிலாளர். அது நேற்று வந்த கட்சி இல்லையே. நீங்கள் 80 வருஷத்துக்கு மேலே எதிர்காலத்திலேயும் சிறந்த தலைமைத்துவம் இருக்குது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு. சரி, அப்போ எங்களை பொறுத்தவரை மலையக மக்கள் எத்தனை தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. சௌமியமூர்த்தி தொண்டமனைய காலம், மறைந்த தலைவர் ஆர்மன் தொண்டமான் காலம், இன்றைக்கி நல்ல இளந்தலைவர் 2 பேர் செந்தில் தொண்டமான் இருக்காங்க, பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இருக்கார். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும்னா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் நாங்கள் வேலை செஞ்சு காட்டியிருக்கோம். நாங்கள் வெறுமனையாக போயிட்டு நாளுக்கு நாள் குறை சொல்கிறதோ மற்றவங்கள குறை சொல்லி அரசியல் நடத்துனது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆறுமன் தொண்டமனையா இருந்த காலத்தில் தான் ஒவ்வொரு 2 அரசாங்கத்தில் இருந்த நேரம் ஆசிரியர் நியமனங்கள் வாங்கணும். அதுக்கு பிற்பாடு 5 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், 4.5 வருஷம் அந்த ஆட்சி இருந்த நேரம் ஒரு ஆசிரியர் நியமனமாவது வாங்க முடிஞ்சிருக்கா மலையகத்துக்கு? இல்லை தானே. நான் குறைன்னு சொல்லலை, வாங்க முடியலை தானே. இப்போ நாங்கள் 2530 குறைகள் இருந்துச்சு கேட்டிருக்கோம். இப்போ அதுக்கு உங்களுக்கு தெரியும், அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு. அப்போ நாங்கள் இதெல்லாம் என்னென்னா இருக்கிற அரசாங்கத்தில் எதையாவது பேசி அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ பல வீடமைப்பு திட்டங்கள் மலையகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள்லாம் நின்றுருந்துச்சு. இப்போ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வந்த பிற்பாடு ஜனாதிபதியோட பற்றி நாட்டில் இவ்வளோ பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியிலையும் அதெல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு தானே வரோம். அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு தானே வரோம், இல்லாமல் இல்லை தானே. அப்போ அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்தோம் பேசணும் நாளைக்கு எடுத்து வீசி அப்படின்னு இல்லை. மக்கள் அதுக்கு எங்களுக்கு வாக்களித்து அனுப்பலை. ஏன்னா மக்களுக்கு தெரியும், மக்களோட இருந்து யார் வேலை செய்கிறான்னா உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது. மக்கள் எங்கள் மேலே அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் எதிர்வர காலங்களில்
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக மக்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்யும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் கடந்த காலங்களில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார்கள். இம்முறை 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏதாவது நிச்சயம் எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றனர்? வகுத்திருக்கிறோம். தேர்தல் வர நேரம் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் சொல்லும் கருத்து தான் தங்களுக்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலம் குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தான் பாராளுமன்றத்தில் கொண்டிருக்கின்றது. இல்லையே, அதையும் எடுத்து பாருங்களேன். அவங்களும் 3-4 கட்சி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு 2 இருக்குது. யாருக்குமே 3-4 பாராளுமன்ற உறுப்பினர் அதில் இல்லையே. அவங்க கூட்டணியாக இருக்கிறாங்க. கூட்டணியாக இருக்கிறதுனால எல்லா கட்சிக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அப்போ அதுலேயும் ஒருத்தர் பூஜைக்கு போயிட்டார். அப்போ 5 பேர், அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் 2 பேர் அப்படி இருக்கிறாங்க. சரியா? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு 2 பேர். அதனால் எங்களுக்கு பலம் குறையல. பலம் குறையுது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பல கூட்டணிகள் எதிர்காலத்தில் கூட்டணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேறு கட்சிகளுடன் நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றதா? இல்லை, அரசியல் ரீதியாக இந்த மாதிரி சமூக பிரச்சனை வர்ற நேரம் நாங்கள் எல்லாரும் எங்களையும் பார்க்குறது உண்டு. நாங்களும் மற்ற கட்சிக்காரரை பார்க்குறது இருக்குது. அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இருக்கிறதுக்கு இல்லை. தேவைப்படுற நேரம் நாங்கள் எல்லாத்தோட சேர்ந்து செயல்படும். இப்போ ஒரு கம்பெனி இருந்துச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ அது ஒரு 6-7 மாதத்துக்கு அந்த கம்பெனியில் எங்கிட்ட சொன்னாங்க என்னென்னா, அதில் ஸ்ட்ரைக்கே போகலாது. நாங்கள் எல்லா தொழிற்சங்கத்தோடு பேசணும். அதுக்கு எல்லா தொழிற்சங்கமும் ஒத்துழைச்சாங்க. அந்த கம்பெனியை நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டுட்டு வந்து அவங்கள நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். தேவை ஏற்படுற நேரம் நாங்கள் அது இளைஞர்களை வலுவூட்டுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிடம் உள்ள திட்டங்கள் என்ன? இப்போ ஒரு இளம் அமைச்சர் தான் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அமைச்சராக இருக்கிற நேரம் பிரஜாசக்தி நிலை எல்லா பகுதியிலையும் ஆரம்பித்தார். கணனி மயமாக்கப்பட்டு என்னன்னு கேட்டால் ஆங்கிலத்தை எல்லாத்துக்கும் அந்த வசதி வரணுங்கிறதுக்காக எல்லாம் ஆரம்பிக்கப்படும். அதில் பிரஜாசக்தி நிலையத்தின் ஊடாக நவசக்தின்னு ஒன்று ஆரம்பித்து நிறைய பேர்த்துக்கு லோன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அது சில பகுதியில் நல்லா செஞ்சாங்க, சில பகுதிகளை அப்படியே விட்டுட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடைய அமைச்சின் ஊடாகையும் சுய தொழிலுக்கு தேவையான உதவிகள் நிறைய அவர் செஞ்சார். அவரோட நோக்கம் இன்றைக்கி அவர் ஒரு இளைஞர், அந்த இளைஞர்களுக்கு வலுவூட்டணும், அதுக்கு தேவையான உதவிகள் செய்யணுங்கிறதுல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே மாதிரி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்னெடுத்து வரார். அதான் அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறோம். இப்படி தானே இப்போ 1000 பேர் வந்தால் அந்த 1000 பேர்த்துக்கும் ஒரே அடியாக தொழிலும் கிடைக்காது, இந்த சுய தொழிலுக்கு தேவையான உபகரணங்களும் கிடைக்காது. சட்டம் இருக்குது தானே. அப்போ அதில் குறிப்பிட்ட சில பேர்த்துக்கு இப்போ இவங்க 1000 பேர் ஒரே அடியாக கிடைக்கலன்னு என்ன நினைக்கிறது, நாங்கள் போனோம் கிடைக்கல அப்படின்னு. அப்படின்னு இல்லாமல் அந்த காலக்கிரமங்கள் அது சில பேர்த்துக்கு சென்றடையும். அப்போ அதை கிடைச்சவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தினா அதன் ஊடாக இப்போ இன்றைக்கி 5 பேர்த்துக்கு கிடைச்சுன்னா இன்னொரு 5 பேர்த்த அவங்க முன்னே கொண்டுட்டு வரலாம். அப்போ அந்த 5 10 ஆகிற நேரம் அந்த 10 பேர் சேர்ந்து இன்னொரு 10 பேர் ஆகிற நேரம் 20 பேர் ஆகுவாங்க. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறதுன்னா 1000 பேர் வந்தோம், 1000 பேருக்கு உடனே கிடைக்கணும், 1000 பேர் உடனே செய்யணும். கிடைக்கிறவங்க அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தலாம். அந்த ஆசிரியர் உதவியாளர்களை பற்றி பேசியிருந்தோம். ஏனைய சமூகங்களில் ஆசிரியர்களாக அவர்களுக்கு நியமனம் வழங்கும் போது மலையக சமூகத்தில் மாத்திரமே ஆசிரியர் உதவியாளர் அன்னைக்கு நாங்கள் 3000 பேருக்கு வாங்கினது என்னன்னா, நம்ம அந்த ஒரு தொழிலுக்கு போகணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 பேர் வாங்கினதில்லை, நான் இதை குறையான்னு சொல்லலை. 3000 பேர் வாங்கின நேரம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தாங்க. 4 வருட காலங்களில் பயிற்சிகளை முடித்து ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒரு 100 சொச்சம் பேர் இருந்தாங்க கிடைக்காம. உங்களுக்கு தெரியும், பல போராட்டங்கள் இருந்துச்சு. அதுக்கு சில தொழிற்சங்கங்கள் தூண்டுதல் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள சந்திக்கிற நேரம் சொன்னோம், உங்களுக்கு மார்ச் மாதம் கட்டாயம் கிடைக்கும், 2 மாதம் இருங்க அப்படின்னு. என்னன்னா அவங்கள்ட்ட அந்த பயிற்சிகளை முடிக்கலை. உங்கள் மீது அதில் பிரதான குற்றச்சாட்டு இருந்தது, தேர்தல் வரும் வரை காத்திருக்கிறார்கள் இந்த நியமனத்தை வழங்குவது சொல்லுவாங்கங்க. இப்படித்தானே அதான் சொன்ன அந்த இடத்துல இருந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அன்னைக்கு 146 பேர்த்துக்கு கொடுக்க இருந்துச்சு, சரியா? அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 பேர் பயிற்சி பூர்த்தி அடையலை. இப்போ இந்த 100 பேர்த்துக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இழுப்பட்டு கிடக்கும், சரியா? அப்போ இதையெல்லாம் ஒரே அடியாக கொடுக்கணுங்கிறது தான். இன்னொன்று காசு வாங்கி கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு கடிதம் தேவை இருந்துச்சு கொழும்புல, அதையும் எடுத்து கொடுத்தாச்சு, எல்லாம் இருந்துச்சு. இவங்க விட்டு கோவையெல்லாம் முடியலை. அதை நாங்கள் வெளியில் போய் சொன்னால் அது எங்களுக்கும் பிரச்சனை.
அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். இப்போ வெளியிலேருந்து ஆர்ப்பாட்ட நேரத்தில் ஊடகத்தில் நீங்கள் கேட்குறேன்னா நாங்கள் போய் சொல்லலாமா இதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ அன்னைக்கு அந்த நியமனம் கொடுக்குற நேரம் பிரதான செயலாளர் அவ்வளோ பேத்துக்கும் தெளிவாக சொன்னார் இதுதான் காரணம்ன்ட்டு. அப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வருஷம் தான் பயிற்சி முடிக்கணும்னு சொன்னாங்க. 6 வருஷம் கொடுத்து இன்னும் முடிக்கலை. இன்னும் அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு இனி வந்து இது அமைச்சரவைக்கு போய் வந்து தான் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ கேட்டால் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துருச்சு இந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ட்டு. சரிதானே? அப்போ இப்படி தான் 10 பேரால் 100 பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த 100 பேர் சேர்ந்து எங்களை ஏசுவாங்க, இந்த 10 பேர் சேர்ந்து அப்போ அந்த 10 பேர்த்தையும் பாதுகாக்கணுமே. விட்டுட்டோம்னா அந்த 10 பேர்த்துக்கு கிடைக்காம போயிடும். சரி, இப்போ அன்றைக்கி அதே நாங்கள் அந்த நியமனம் கொடுக்குறோம். டிப்ளோம் எடுத்தவங்க ஒரு 8 பேர், அவங்களுக்கு அந்த சிக்கல் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன விட்டுட்டோம்னா எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த விட்டுவிட்டோம்னா என்ன நடந்தால் திருப்பி கிடைக்காது. அப்போ அதனால சில காலதாமதம்லாம் ஆகும். அப்போ அந்த உதவி ஆசிரியர்கள் நேரம் இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ பட்டதாரிகள் எடுக்கிறோம், பட்டதாரிகள் நம்மள உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள உதவி ஆசிரியர்கள் நாங்கள் எடுக்கிறது இல்லையா. பட்டதாரிகள் பட்டதாரியாக போயிடுவாங்க. இந்த ஆசிரியர் நியமனத்துக்கு மட்டும் ஏன்னா இவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். சரி, இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் மத்திய மாகாணத்திலே கல்வி அமைச்சராக இருந்தீர்கள். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வெளி மாவட்ட மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான தடை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பல வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டிருந்தது. ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களிலே தமிழ் மொழி பாடசாலைகளிலே கணித விஞ்ஞான உயர்தர பிரிவுகள் காணப்படவில்லை. அவர்கள் மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் வந்து கல்வி கற்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதற்கான கதவடைப்பு நீங்களும் அந்த கூட்டத்தில் இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஏன் அதனை நீங்கள் தடுக்க முடியாமல் இருக்கிறது? இந்த திட்டம் வந்து அமைச்சர் ஆரம்பம் தொண்டமான் ஐயா வந்து முழுமையான இது செஞ்சிருந்தார். என்னன்னு கேட்டால் சயின்ஸ் இந்த மேக்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து நுவரெலியா மாவட்டத்தில் அந்த வசதியை கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார். அதனால் எல்லா பாடசாலைகளுக்கும் அவர் வந்து ரத்னபுரா, கேகால, அதே மாதிரி பதுல, எந்தெந்த பகுதியில் கேகால, களுத்துறை இந்த மாதிரி தேவையான இடங்கள்லேருந்து வந்து அங்கே எல்லாருமே வந்து படித்தாங்க. சரியா? அதுக்கு பிற்பாடு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு டிசிசி நடந்துச்சு. அப்போ இருந்த கல்வி ராஜாங்க அமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, வெளி மாவட்டம் பிள்ளைகள் நுவரெலியா மாவட்டத்துக்கு வரனால அங்கே இருக்க பிள்ளைகள் பாதிப்படைகிறாங்க, அவங்களுக்கு அந்த இது இல்லாமல் போயிருதுனால டிசிசியில் அவர் அன்றைக்கி அமைச்சராக இருக்கிற நேரம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு. இப்போ 2 டிசிசிக்கு முன்னே கூட அமைச்சர் நானும் ஜீவன் தொண்டமான அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால் கேகால பிள்ளைகளும் ரத்னபுர பிள்ளைகளும் பதிலையில் பிள்ளைகளும் பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் எங்கே கொண்டு வந்திருக்கோம்? கட்டடம் கட்டி இருக்குது, அதுக்கான இதுகள் இல்லையே. இன்றைக்கி இப்போ உங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் நாங்கள் அன்றைக்கி வர்ற சரி 35 வருஷமாக ஒரு சயின்ஸு டீச்சர்ஸ் இல்லைன்னு. அப்போ அந்தந்த மாவட்டங்கள் எடுக்கிற நேரம் அந்த அப்படி இருந்தாலும் கூட அவங்க நம்ம பாடசாலைக்கு வர விரும்புறதில்லை, அவங்க வெளியில் போயிடுறாங்க. அப்போ அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு வந்து தான் நாங்கள் வந்து மத்திய நுவரெலியில் வந்து அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். அதை நீங்களே இல்லாமாக்கி விட்டீங்க. இப்போ இல்லாமாக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அதை வந்து நுவரெலியா மாவட்ட பிள்ளைகள்னு, நுவரெலியா மாவட்டம் மாதிரி தான் நமக்கு ரத்னபுரையும், ரத்னபுர மாவட்டம் தான் நமக்கு பதிலையும். ஏன்னா 100 பிள்ளைங்க ரத்னபுரையிலேருந்து நுவரெலியாவுக்கு வரல, 2-3 பேர் தான் வருவாங்க. கேகாலையிலேருந்து 4-5 பேர் வருவாங்க, பதிலிலேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த சந்தர்ப்பம் கொடுக்குறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. இப்போ அதுக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல், இதுவும் நம்ம பிள்ளைங்க தானே. என்றைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து நுவரெலியா மாவட்டத்தை மட்டும் மையப்படுத்தி என்றைக்குமே வேலைகள் செஞ்சது. கல்வியாகவும் இருக்கலாம், வேறு வேலை திட்டங்களாகவும் இருக்கலாம், எதை எடுத்தாலும் நாங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பறந்து வேலை செய்கிறது தான். நான் மாகாண கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம், இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் அந்த பட்டதாரி நியமனங்கள், அப்போ வந்து சம்பந்தன் ஐயா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், விக்னேஸ்வரன் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தார். அங்கே இருக்க பட்டதாரிகள் பல நாள் போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் வந்து மத்திய மாநிலத்தில் எந்தவித போராட்டமுமே இல்லாமல் அவங்களுக்கு நாங்கள் பட்டதாரி நியமனங்கள் வாங்கி கொடுத்தோம் எல்லாத்துக்கும். அங்கே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டி, மாத்தளை, நுவரெலி 3 மாகாணங்களுக்கும் சமமான வேலைகள் செஞ்சோம். பாடசாலை கட்டுற நேரம் நுவரெலியில் கட்டினோம்னா கண்டிலையும் கட்டணும். நான் நுவரெலிங்கிறதுக்காக நான் கண்டியை விட்டுறலாம், ஏன்னா கண்டி அங்கே போய் பாடசாலை அதிபர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மாத்தளையிலையும் கட்டணும், எங்கெங்கே அந்த நேரம் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அங்கெல்லாம் கட்டி கொடுத்தோம். அங்கே தேவையான தளபாடங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்போ இதெல்லாம் வந்து நான் நுவரெலி எனக்கு அங்கே தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிருந்தால் நுவரெலிக்கு மட்டும்தான் செஞ்சுக்கலாம். எங்களோட நோக்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நோக்கம் அப்படி இல்லை. எல்லாம் வந்து சிறுபான்மையின மக்கள் நம்ம மக்கள், அவ்வளோ பேத்துக்கு வேலை செய்யணும்.
அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆமாம், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர்களுடன் சமகால சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நாங்கள் இன்றைய தினம் கேட்டறிந்து கொண்டோம். எங்களுடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நேர்கொண்ட பார்வையில் எங்களை மீண்டும் அழைத்ததற்கு சொன்ன உட்பட எல்லாருக்கும் நன்றி. நன்றி.